புத்தகத்தில் எழுதின ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சூழ்நிலையை எடுத்து இன்றைக்கி நம்மள்ட்ட ஆண்டவர் பேச போகிறாரு. அதை வச்சு உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு இக்கட்டில் மாட்டினீங்கன்னா நான் விடுதலையாக்க உங்க கூட இருக்கிறேன்றார். ஆனால் நீ அந்த சூழ்நிலையில் அவங்க ரியாக்ட் பண்ண மாதிரி நீ ரியாக்ட் பண்ண ரெடியா? அந்த இடத்துல அவங்கள மாதிரி நீ ப்ரேயர் பண்ண ரெடியான்னு அவர் சொல்ல போகிறது இல்லை இன்றைக்கி. அவர் என்ன அவங்கள மாதிரி என் வேர்டில் நிற்க நீ ரெடியா அப்படின்றத கேட்க போகிற. பாருங்கள், பால் என்ன பண்ணுறாங்கன்னா, பாலை அரெஸ்ட் பண்ணி பிரிசனராக ரோமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறாங்க. அவர் ஏன் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா, அவர் ஆண்டவரை பற்றி சுவிசேஷன்லாம் சொல்லிட்டு இருக்கனால அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதனால் பாலை ஷிப்பில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி ஸ்டாம் அந்த ஷிப் என்ன ஆயிடுச்சு, உடஞ்சி எல்லாரும் அந்த பலகையெல்லாம் பிடிச்சி நீச்சல் அடித்து துண்டெல்லாம் வச்சு தப்பிச்சு மால்டான்னு சொல்கிற ஒரு ஐலாண்டுக்கு சேர்றாங்க. எப்படி வந்திருக்கிறாங்க? தப்பிச்சோம் பொழைச்சோம் அடித்து பிடிச்சி சேர்றாங்க. அங்கே சேர்ந்தோன்னே என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிருச்சு? அந்த ஊரில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு ஷிப்பு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கெல்லாம் போய் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி நெருப்பெல்லாம் போட்டு கொடுத்துட்டு அவங்கள பாதுகாத்துட்ருக்குறாங்க. ஸோ இந்த நேரத்தில் என்ன நடந்தது அப்படின்றது தான் இன்றைக்கி ஆண்டவர் உங்கள்கிட்ட பேச போகிறார். பாருங்கள், ஆக்ட்ஸ் 28:1-6. Once we were safe on the shore, பால் சொல்கிறாரு, we learned that we were on the island of Malta. The people of the island were very kind to us. It was cold and rainy, so they built a fire on the shore to welcome us. வந்தவங்க ரொம்ப சேஃபாக வந்துட்டோம் லேண்டுக்கு. பட் ஆனால் அந்த லேண்ட் ரொம்ப குளிராக இருந்தனாலையும் அதனால் அந்த ஐலாண்டில் இருக்க பீப்புளெலாம் என்ன பண்ணாங்கன்னா, எங்களை வெல்கம் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி நெருப்பெல்லாம் போட்டு எங்களை கொஞ்சம் வெல்கம் பண்ணுறதுக்கு பண்ணி வச்சுருந்தாங்க. As Paul gathered an armful of sticks, அப்போ பால் கூட சேர்ந்து என்ன பண்ணுறாரு, நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது இல்லை குளூரில், எல்லாம் போய் நடுங்கிட்டு தண்ணியில் உறைஞ்சி வந்துருக்குறாங்க. அந்த நேரத்தில் நெருப்பு இன்னும் இறைய வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் விறகு எடுத்துகிட்டு போடுறார். And was laying them on the fire. அந்த போட்டுட்டு இருக்கிற நேரத்தில் poisonous snake driven out by the heat bit him on the hand. நெருப்பு எரியிற இடத்துல விறகெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இவர் அடிஷ்னலாக போடுற நேரத்தில் அந்த ஹீட்லேருந்து வெளியில் ஒரு பாம்பு இவரை கடிச்சிருது. The people of the island saw it hanging from his hand. இப்படி தொங்கிட்டு இருக்கிறத பார்க்க, and said to each other, a murderer. No doubt, though he escaped the sea, justice will not permit him to live. பாருவா, இவன் நிச்சயமாக ஒரு பாவி தான், இவன் ஏதோ பண்ணியிருக்கிறான். ஏன்னா கடலில் தப்பிச்சு ஷிப்பு உடஞ்சி தப்பிச்சு கரைக்கு வந்தால் கூட இவன் உயிரோடு இருக்கக்கூடாதுன்றதுக்காக பாரு அந்த ஜஸ்டிஸ் ஒரு பாம்பை வச்சு உயிரை கொள்ளுது அப்படின்றாங்க. நோ டவுட் அப்படின்ட்டாங்க அவங்க. தென் என்ன ஆகுது, பால் சிம்பிளி ஷூக் ஆஃப் த ஸ்மால் கிரீச்சர் இன் டு த ஃபயர் அண்ட் சஃபர்ட் நோ ஈவில் எஃபெக்ட்ஸ். அவர் என்ன பண்ணிடுறாரு, சும்மா நெருப்பில் தூக்கி போட்டுறாரு. ஹவெவர் தூக்கி போட்டால் கூட என்ன கடிச்சிருச்சு இல்லையா. ஹவெவர் தே வர் வெயிட்டிங் எக்ஸ்பெக்டிங் ஹிம் டு ஸ்வெல் அப் or suddenly dropped it, but when they had watched him a long time and saw nothing fatal or harmful come to him, they changed their mind and kept saying over and over that he was a god. என்னவா இப்படிப்பட்ட பாம்பு, என்னப்பா பாம்பு கடிச்சா விட்டுருமா, பாரு எப்படி உதறிட்டு நிற்கிது பாரு, இல்லை வெயிட் பண்ணு வீங்கும் பாரு. போ என்ன இல்லைடா ஸ்டடியாக நிற்கிற மாதிரி தான் தரேன், இல்லை வீங்கும் பாரு வீங்கலை. உடனே என்னன்றா இன்னொருத்தன், இல்லை எல்லார் உடம்புக்கும் வீங்காதுங்க, உள்ள வேலை செய்யும் அப்படின்னு இருப்பான் ஒருத்தன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் என்ன பண்ணுறாங்களா, லாங் டைம் வெயிட் பண்ணிட்டாங்க. ஆனால் பால் என்ன பண்ணிருக்காரு, இப்படியே பார்த்துட்டு இருக்காரு. அவர் திருப்பி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யாரும் கவனிக்கல. ஏன் சொல்லுங்க, உழுவானா உழமாட்டானா அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனால் கடைசியில் ஒரு டியூரேஷன் வெயிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க மைண்டை அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. என்னென்னு, இல்லைப்பா இதுக்கு மேலே என்னப்பா அவனுக்கு எந்த ஆமும் வரலையே, நிச்சயமாக இவன் ஒரு காடு தான் அப்படின்றாங்க. ஸோ பாருங்கள், அதை நான் உங்களுக்கு பிக்டோரியலாக காட்டுறேன். Paul gathered an armful of sticks and was laying them on the fire. A poisonous snake என்ன பண்ணிச்சு, இந்த மாதிரி கடிச்சு தொங்கிட்டு இருக்கான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்படி பிடிச்சிட்டு கடிச்சிட்டு ஓடல, இப்படி பிடிச்சிட்டு இருக்கிறா, தொங்கிட்டு இருக்குது, இப்படி பிடிச்சிட்டு இருக்கு. பாய்சனஸ் ஸ்னேக் என்ன பண்ணிடுச்சு, ஹேண்டில் பைட் பண்ணிடுச்சு. அந்த நேரத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் எப்படி பார்க்குறான் பாருங்க, இவன் இந்த மூஞ்ச கொஞ்சம் நல்லா பாருங்க, ஆமாக்கா எப்படி கடிக்குது பாரு அப்படின்னு கிட்ட பார்க்குறான். அது இப்படி தொங்கிட்டு இருக்குது, என்ன பண்ணுவான் இவன் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. பால் என்ன செய்வார், பீப்புள் saw it hanging
பீப்புள் வந்து அது தொங்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. செட் டு ஈச் அதர், நோ டவுட்டுப்பா, தொங்கிட்டு இருக்கும்போது ஜஸ்டிஸ் வந்து உட்லேண்ட். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? தூக்கி நெருப்பில் போட்டார். பால் சிம்பிளி ஷூக் ஆஃப் இன்டு த ஃபயர், சஃபர்ட் நோ ஈவில் எஃபெக்ட்ஸ். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க? தேவர் வெயிட்டிங், எக்ஸ்பெக்டிங் இம் டு ஸ்வெல் அப். வீங்கி, அதில் என்ன ரொம்ப சூப்பராக போட்டிருக்கு பாருங்க, வீங்கினா பரவாயில்ல, சடனாக செத்துருவானா. வீங்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாமான்ல நீ பார்த்துட்டே டப்புன்னு விழுவான் பாரு கீழே அப்படின்ற மாதிரி, சடன் டெத். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டுக்கிறார்? அவர் ஆஸ் யூஷுவல் இருக்கார். இதை பார்த்து இவங்கெல்லாம் பிரமிச்சு போயிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க? தேவர் வெயிட்டிங் எக்ஸ்பெக்டிங் டு ஸ்வெல், சடன்லி ட்ராப் டெட். அவன் பார்த்தாங்கன்னா அவன் அப்படி ஆகவில்லை. ஹி வாஸ் அ காட் அப்படின்றாங்க. ஸோ இங்கே பாருங்கள், பாய்சனஸ் சேக், அதை நான் அப்படியே ஒரு ஃப்ளோவாக காட்டுறேன் பாருங்கள். அவர் கையை கடிச்சிச்சு, பீப்புள் பார்த்தாங்க, தொங்கிட்டு இருந்தது, டவுட்டே இல்லை இதை செஞ்ச தப்புக்கு தான்றாங்க. ஆனால் பால் என்ன பண்ணுறாரு? சும்மா உதறி விட்டாரு, ஈவில் எஃபெக்ட் வரல. ஆனால் அவங்க அப்பவும் வெயிட் பண்ணுறாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஸ்வெல் ஆகும்னு நினைக்கிறாங்க, சடனாக செத்துருவான்னு நினைக்கிறாங்க. ஆனால் லாங் டைம் வெயிட் பண்ண அப்புறம் பார்த்தா தான் புரியுது எந்த ஹார்மும் அவனுக்கு வரல அப்படின்றத பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க முடிவு பண்ணுறாங்க. அவங்க மைண்டை மாற்றிக்கிறாங்க, அவங்க பேச்சை மாற்றிக்கிறாங்க, இஸ் காடுன்ட்டாங்க. பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது அப்படியே பார்க்குறோம் நம்ம, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பீப்புள் saw it hanging. அவங்க என்ன பண்ணுறாங்க? அடுத்தது உடனே செட் டு ஈச் அதர், உடனே ஒரு ப்ரெடிக்ஷனுக்கு வந்துடுறாங்க, ஒரு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, இப்படி தான் ஆக போகுது அப்படின்றாங்க. டவுட்டே இல்லைன்றாங்கன்னா என்ன உறுதியாக இருக்காங்க பாருங்கள், உறுதியாக இருக்காங்க. ஆனால் இப்போ பாருங்கள், அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன சேஞ்ச் ஆகுது? அவங்க இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? அந்த பேச்சு மாறிடுச்சு பாருங்க. புரியுதா இல்லையா? பேச்சு மாறிடுச்சு. என்னன்றாங்க? அவன் ஒரு மர்டரர்ன்னாங்க, இப்போ என்னன்றாங்க? காடுன்றாங்க. எப்போ? லாங் டைம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, செத்தே போயிடுவான்றாங்க. ஆனால் இங்கே என்ன ஆகலை? எந்த ஹாமும் வரல. இதுலேருந்து நம்ம என்ன இங்கேருந்து ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்க சொல்கிறவங்கள, நோ டவுட்டுன்னு உறுதியாக அந்த உலகமே சொல்லுது. உலகமே சொல்லிருச்சு அவர் முன்னாடி நின்று. ஆனால் அந்த உலகத்துக்கு மாறாத ரிசல்ட் இருக்குது. புரியுதா இல்லையா? அவங்க பேச்சு எப்படி இருக்குது? எல்லாருமே ஒரே இது தான் சொல்கிறாங்க. ஒருத்தன் சொன்னானா, இல்லை இதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க, இப்படித்தான் ஒருத்தருக்கு அடிச்சிச்சு பொழைச்சிட்டாருன்னு இருப்பானா? எல்லாருமே என்னன்றாங்க? இது கடிச்சா அவுட்டு. ஒரு பேச்சு கூட மாற மாட்டேங்குது. ஆனால் அதுக்கப்புறம் இவன் என்னன்றான்? சொல்லிக்கிட்டே இருக்காங்களாம், இல்லைப்பா இவன் கடவுள் தான்பா. ஸோ நீங்கள் இங்கே ஓவராலாக பார்த்தீங்கன்னா பாருங்கள், வென் பால் ஃபேஸ்ட் அ ப்ராப்ளம், பால் வந்து ஒரு இஷ்யூவை ஃபேஸ் பண்ணுறாரு பாருங்கள். இதை நீங்கள் ஏன் கவனிக்கணும்னு சொல்கிறேன்னா, ஒரு பிரச்சனை ஃபேஸ் நீங்களும் பண்ணால் இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸ் வரும். இது கதை கிடையாது. கதைன்னா நான் அந்த ஃபஸ்ட்டு வசதியோடு முடிஞ்சிருச்சு போகலாமான் இருப்பேன் நான். இது ஏன் இப்படி டெப்த்தாக லைன் பை லைன் போகிறோம் அப்படின்னா, அப்போ தான் உங்களுக்கு புரியும் உங்கள் சிச்சுவேஷனுக்கும் இப்படி தான் வரும். when Paul faced a problem, people said to each other, this is justice for his wrongdoing. ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறாங்க டக்குன்னு. புரியுதா இல்லையா? ஆனால் பால் என்ன பண்ணுறாரு? shook it back to the, பால் என்ன பண்ணாருன்னா எங்கேருந்து வந்துச்சோ அதே இடத்துக்கு ரிட்டர்ன் அனுப்புறாரு. நம்ம என்ன பண்ணியிருப்போம்னு சொல்லட்டுமா? அதை பிடிச்ச கையோடு ஓடி இருப்போம். கரெக்டா இல்லையா? புரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? இப்போ நம்ம கவனிக்கிறோம்ல, மெசேஜை கவனிக்கிறோம்ல, நீங்கள் அப்படி திங்க் பண்ணி பார்க்கணும். கடிச்சிச்சான் ஒன்றும் ஆகலை, அது இல்லை இன்னைக்கு மெசேஜ். நீ என்ன பண்ணியிருப்ப? நீ என்ன பண்ணியிருப்பியோ அதுதான் இப்பவும் பிரச்சனைக்கு பண்ணிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? ஏன் இது விளக்கம் தெரியுமா உங்களுக்கு? ஆமாங்க, பால் தட்டி விட்டார், சரி நீனா அப்படின்னு திங்க் பண்ணணும் இந்த நேரத்தில். அப்போதான் அந்த விஷம் ஏறாது. புரிஞ்சா? இது கதை கிடையாது, இதை வந்து ரிலேட் பண்ணணும். ஏன்னா இப்போ நான் அடுத்தது என்ன சொல்லுவேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்? முன்னாடி வசனத்தில் சொல்லிட்டேனே, அதுக்கு இல்லை இப்போ நான் கோ த்ரூ பண்ணுறது. நீங்கள் உங்கள் மைண்டில் ரிலேட் பண்ணிட்டே வரணும். பீப்புள் சொன்னாங்க தான், ஜஸ்டிஸ்ன்னு சொன்னாங்க தான். ஆனால் பால் ஷுக் இட் பேக் டு த ஃபயர். அனுப்புன்னு அப்புறம் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க? பாம்பு என்னாச்சுன்னு பார்க்கல, அவங்க நீ முடிஞ்ச அப்படின்னு பார்க்குறாங்க. they were waiting, they were expecting swelling or sudden death. After they waited for a long time, saw nothing harmful come to him. They changed their mind. பால் மாற்றினார் அவர் மைண்ட். எங்கேயாதோ
இல்லைப்பா 100 பேர் சொல்கிறான், இல்லை இந்த ஐலாண்டு பாம்பு கொஞ்சம் விஷம் போல இருக்குதே. ஏன்னு கேளுங்க, கடிச்சப்புறம் இவன் என்ன பேசினாலும் மற்றவன் என்ன பண்ணியிருப்பான்னு சொல்லு. இப்போ பேசிகிட்டு இருக்கான்னு வைங்க, எப்படி இல்லை கொஞ்சம் உட்காந்து பேசுகிறீங்களா, இன்னொருத்தன் கொஞ்சம் தண்ணி, இப்படி கொஞ்சம் தைரியமாக இல்லைங்க இது ஒன்றும் ஆகாதுங்க நீங்கள் நினச்சிக்கோங்க. கொஞ்சம் ஃபேத்தெல்லாம் பில்ட் பண்ணி நின்ட்டிங்க. இப்போ கொஞ்சம் கடிச்சிருச்சுன்னா உங்கள் பிரச்சனை மாதிரி சொல்கிறேன், தைரியமாக இருக்கிறீங்க பால் மாதிரி நினச்சிக்கோங்க. இப்போ 10 பேர் உங்களை சூழ்ந்து நிற்கிறான், கொஞ்சம் யோசிச்சுக்கோ இது கரெக்ட் தானா பார்த்துக்கோ. இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஆயிருக்கு, பட்டுன்னெலாம் போயிருக்கிறாங்க. இப்படின்னு சொல்ல பால் மைண்டு சரி எதுக்கோ இல்லை நல்லா யோசிச்சுக்கோங்க. பால் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அரைச்சி போட்டு கொடுப்பாங்க கையில், போட்டால் தப்பிச்சுக்கலாம். ஒரு அரவருக்குள்ளே தேய்ச்சி அதை கட்டினீங்கன்னு வைங்க பொழைச்சிக்கலாம். பால் உடனே இன்னொருத்த அட்வைஸ் பண்ணுவான், சரிரா ஆண்டவர் பண்ணுவார், ஆனால் எதுக்கும் ஒன்று கட்டிக்கிய ஒரு சேஃப்டிக்கு ஒன்று கட்டிக்கலாம். பால் மைண்டு மாற்றினாரா? சொல்லு 1000 பேர் சொல்லு, என்ன பாரு, நான் உழுவனான்னு பாரு, செத்துருவனான்னு பாரு, நான் என்ன பண்ண மாட்டேன், என் மைண்டை நான் மாற்றிக்க மாட்டேன். நீ என்ன பண்ண போகிற, உன் மைண்டை மாற்றிக்க போகிற. நான் என் பேச்சை மாற்றுவேனா, மாற்ற மாட்டேன். நீ என்ன பண்ண போகிற, உன் பேச்சை மாற்ற போகிற. நீ என்ன மர்டர்னு சொல்லியிருக்கிற, நீ என்ன இப்போ மாற்றி பேச போகிற, நீ காடுன்னு சொல்ல போகிற. புரியுதா இல்லையா? புரிஞ்சா? இந்த சிச்சுவேஷன் ஏன் அப்படியே நின்றுச்சுன்னு தெரியுதா? பால் ஒரே இடத்துல நின்ட்டார். ஐலாண்டே வந்து நின்னாலும், கூட இருக்கிற அவ்வளோ பேர் நின்னாலும், பால் என்னவா நின்னார்? மற்றவங்க உதாரணத்தை பார்த்தாரா, மற்றவங்க எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தாரா, அங்கே ஆண்டவர் எதாவது வந்து நின்னாரா, ஏதாவது ஒரு வார்த்தை வந்துச்சா இந்த நேரம் அப்படின்னு எதாவது பார்த்தாரா? அவர் அப்படியே நின்னார். இப்போது இந்த லெசன் ஃப்ரம் பால், இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் பால் இருந்ததுன்னா அதை தான் நான் சொல்கிறேன். பாருங்கள், இது பாலோட மைண்ட் ப்ராசஸை நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணணும். இது ஒரு செகண்டுங்க வாசிச்சுட்டு போனால் 4 வசனம் அவர் ஆண்டவர் உங்களை ப்ராசஸிங் பண்ண சொல்கிறார். நீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்றத திங்க் பண்ணுங்கள். பாலோட ஷூக்குள்ளே போய் உட்காந்து பாருங்கள், என்ன ஓட்டுவீங்க நீங்கள். ஏன்னா ஆண்டவருக்காக பிரசங்கம் பண்ண போறீங்க. நீங்கள் பொட்டுன்னு வந்து போட்டு நிற்கிது. இப்போ ஃபஸ்ட்டு தாட்டு, என்னடா இது நம்ம கரெக்டாக தான் இருந்தோமா, ஏன் வந்துச்சு, மற்றவன் என்னடா இந்த அளவுக்கு ஆயிருக்குன்னா என்ன ஆச்சு இவனுக்கு, புரிஞ்சா இல்லையா உங்களுக்கு? They said swelling will come, sudden death will happen. அவங்களுடைய ப்ரெடிக்ஷன். உங்களுக்கு எவ்வளோ ப்ரெடிக்ஷன்லாம் இந்த மாதிரி வந்திருக்கலாம்? உங்கள் மைண்டு அழகாக ப்ரெடிக்ட் பண்ணுமே, கரெக்டாக இல்லை? ஃபோர்காஸ்ட் வந்து நீங்கள்லாம் அடுத்த 6 மாதத்துக்கு பேர் சொல்லிடுவீங்க எப்படின்றது. பிரச்சனைக்கு இந்த மாதிரி போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றத உங்களால் சொல்ல முடியும். பாருங்கள், தட் வாஸ் த ரிப்போர்ட் ப்ரொடியூஸ்ட் பை த பீப்புள் ஃபார் ஸ்னேக் பைட். கடிச்சா இது தான் டிஃபைன்டு உலகம். எஸ், த ப்ரெடிக்ஷன் வாஸ் கரெக்டாக ராங்கா? பால் இதை வந்து என்ன கடிச்சா ஆக மாட்டா இது அப்படின்னு கேட்க முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியும். ஏன்னா அவங்க என்ன தப்பா, அவங்க சொல்ல நியாயங்க, எக்ஸாக்ட் ரிப்போர்ட், நியாயம். இந்த உலகத்தில் இது ஆச்சுன்னா இது ஆகும்னு சொன்னதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 100% அவங்க சொல்கிற ப்ரெடிக்ஷன் நியாயமானது. பட் பால் என்ன பண்ணார்? டிட் பால் ரெஃபர் த ரிப்போர்ட்? அவங்க ரிப்போர்ட் ஏதாவது ரெஃபர் பண்ணாரா? பால் சொல்கிறாங்களே அது இதுன்னு எதாவது விசாரிச்சாரா? கிடையாது. நல்லா கவனிங்க, நீங்கள் இதை ப்ரோக்ரஸ் பண்ணிட்டு வரல, உங்கள் மைண்டில் ரிலேட் பண்ணிட்டு வரலன்னா கடி வாங்கிட்டு தொங்கிக்கிட்டே இருக்குமா, அதுதான் பிரச்சனை இப்போ நமக்கு. பாருங்கள், டிட் பால் சே வை டிட் காட் அலோவ்? பாருங்கள், இதெல்லாம் தாங்க முக்கியமான பாயிண்ட்டு. இதெல்லாம் ப்ரோக்ரஸ் ஆகும். ஏன் நம்ம தான் கேட்குறோமே, மெசேஜ் கேட்குறோம், ப்ரேயர் பண்ணுறோம். அவர் என் மேய்ப்பருன்னாரு. 3 மாதம் முன்னாடி தான் நான் ஒரு ஆடுன்னாரு. கடிக்க விட்டு வேடிக்கை பார்க்குறாரு. கேள்வி நம்மள்தெல்லாம், என்ன புல்லுள்ளங்களை மேய்ப்பேன்னாரு, எங்கே மேய்ச்சாரு? எவ்வளோ கேள்வி பாருங்க நம்மளுது. புரிஞ்சா? பால் கேட்டாரா ஏதாவதும்? இப்போ தான் தண்ணியில் நீச்சல் அடித்து தப்பிச்சு உயிர் பொழைச்சி வந்தா உடம்பு கூட சூடாவில் பட்டுன்னு போட்டுருச்சு. புரிஞ்சா இல்லையா? டிட் பால் ப்ரெடிக்ட் லைக் பீப்புள் ப்ரெடிக்டட்? பால் பீப்புளோட மைண்ட் செட்டில் இருக்க மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணாரா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இப்படி ஆச்சுன்னா இதான் ஆகும், அதை எதாவது எடுத்தாரா? இப்படி ஆயிரும்னு சொல்லியிருக்காண்டவரே. பாருங்கள், இதெல்லாம் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குங்க.
இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டிஃப்ரென்ஸ். பால் வந்து ஆண்டவரே இவங்கெல்லாம் இப்படி சொல்கிறாங்க, அப்போ இது எனக்கு ஆயிடக்கூடாதுப்பா, எல்லாரும் வாங்க ஒரு நிமிஷம் நீங்கள்லாம் கொஞ்சம் அந்த பக்கம் நில்லுங்க. யார் அந்த ஐலாண்ட் பீப்புள் நிற்க வச்சு கூட வந்தாங்கல்ல பிலீவர்ஸ், அவங்க கூட ஒரு 2 பேர் கூட உட்காந்து கை கோர்த்து எதா பண்ணாராங்க, ஆண்டவரை கூப்பிட்டாராங்க, ஜெபம் பண்ணாரா, ஸ்தோத்திரம் பண்ணாரா, அவரை கம்ப்ளைண்ட் பண்ணாரா, ஏன் எனக்கு அனுமதிச்சான்னு கேட்டாரா, ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது வேலை செஞ்சாரா பால்? எதுவுமே பண்ணல பால். நோ, அவரை எதுவும் பண்ணல. வாட் எவர் பீப்புள் செட் இஸ் கரெக்ட், பட் பால் டிடன்ட் கோ பை தர் ப்ரெடிக்ஷன் ஆர் பை தர் நேச்சுரல் ப்ரெடிக்ஷன், பட் பால் ஷூக் இட் பேக். பாருங்கள், இது எவ்வளோ டஃப்பு. நீங்கள் அழகாக நம்ம வாசிச்சுட்டு போகிறோம். என்ன கேட்டால் நம்ம சரிங்க, நீங்கள் ஒரு விசுவாசிங்க, நல்ல ஒரு தைரியமான ஆண்டவர் பிள்ளை, பைபிள் வாசிக்கிற பிள்ளை, ஜெபிக்கிற பிள்ளை, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தால் என்ன பண்ணுவோம் நேச்சுரலானா, ஃபஸ்ட்டு நம்ம அந்த பிரச்சனை இதோட கன்சிக்வன்சஸை அக்செப்ட் பண்ணுவோம். ஆமாம், இது இப்படி ஆகிடும். ஆனால் இது ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ எவ்வளோ பேருக்கு புரியுது? நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அந்த இடத்துலன்னு புரிஞ்சிச்சா? அந்த மணல்லே ஒரு வேளை அழுதுருக்கலாம், இல்லை அந்த பக்கம் ஓரமாக போய் ஏதாவது கெஞ்சி இருக்கலாம் ஆண்டவர்கிட்ட, இல்லை அவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்கலாம், இல்லை கடைசியில் போ சாகிறேன்னா சாகிறேன், அதான் விதினா அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. புரிஞ்சா இல்லையா? ஆனால் அவர் என்ன பண்ணாரா, நான் இப்போ கேட்ட எந்த கேள்வியுமே அவர் பண்ணலையே, மைண்ட்லேயும் ப்ரோக்ரஸ் பண்ணலையே, அவர் எதையுமே. அவர் என்ன பண்ணிட்டாரு? ஷூக். இந்த ஷூக் பண்ணுறதுக்கு அவ்வளோ சாதா விஷயம் கிடையாது. இவ்வளோ ப்ரோக்ரஸும் அவர் பண்ணலைன்னு அர்த்தம். புரிஞ்சா உங்களுக்கு? Why he didn't consider any of the above questions. He stood on the word of God. என்ன தெரியுமா, பால் என்ன பண்ணலையா, அவர் ஒரு விஷயத்தில் கிளியராக இருக்கார். அதை தான், இதுதாங்க ஒரு பிலீவர் புரிஞ்சுக்கணும். பாருங்கள், நம்ம எதை புரிஞ்சுப்போன்னு நான் சொல்கிறேன், அதை தான் நான் சொல்கிறேன். 10-15 பேர் நமக்கு சுற்றியில் என்ன நடக்குதோ அதை பேஸ் பண்ணி நிற்போம். கம்யூனியன் பற்றி எடுத்தேன், ஒரு 4 சாட்சி சொல்லியிருந்தீங்கன்னு வைங்க, ஸ்பீடப் பண்ணியிருப்பீங்க கம்யூனியனை. எப்படி தெரியுமா இருக்கணும்? யாருக்கு ஆகலைனாலும் பரவாயில்ல, எனக்கு ஆகும்னு எடுக்கணும். ஏன்? ஐ ஸ்டாண்ட் பை த வேர்ட். என்னப்பா எடுத்தா ஆகலை, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, எடுத்தா போயிடும். புரிஞ்சா இல்லையா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு? ஆனால் ஹியூமன் மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னா, நிறைய பேர்கிட்ட இருந்தால் நீங்கள் அதை கேட்கணும். இப்படி ஆச்சான். பால் இதுக்கு முன்னாடி பாம்பு கடி பற்றி கேட்டாரா அவர்? என்ன அவரதா ஏதாவது டிசேபிள் பீட்டருக்கு கடிச்சிச்சா? இதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னார், கடி எதை வாங்கினாரா பீட்ரு? கேட்டாரா எதாதும் பால்? அவர் யாரையும் கம்பேர் பண்ணல. அவர் என்ன பண்ணிட்டார்? ஐ கோ மை வேர்டு, காட்ஸ் வேர்ட். அவர் என்ன சொல்கிறாரு? அவருக்கு ஒன்றெல்லாம் ஞாபகம் வருது. பாருங்கள், ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? என்ன சொல்லியிருக்காரு ஆல்ரெடி? Behold, I have given you authority and power to trample upon serpents and scorpions and physical and mental strength and ability over all the power that the enemy possesses and nothing shall in any way harm you அப்படின்னு போட்டிருக்கு. இது எப்படிப்பட்ட ஒரு சாதா வேர்டாக இருக்குது பாருங்களேன். ஆனால் நான் இதே சொல்லட்டுமா? இப்போ அந்த பாம்பு கடிச்சிச்சு இல்லை, இதை நான் இந்த பக்கம் வைக்கிறேன், இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. நீங்கள் தான் அதை நினச்சிக்குங்க. இந்த பக்கம் இந்த கடித்த ஸ்பாட்டில் நான் சொல்கிறேன், இல்லை பிரதர் ஒன்றும் ஆகாது, லூக் 10:19 போட்டிருக்கு, ஒன்றும் ஆகாதாமே அப்படின்றேன். எப்படி இருக்கும் உங்களுக்கு? இப்படி நான் ஒருத்தன் இந்த பக்கம் நிற்கிறேன், இந்த பக்கம் ஒருத்தர் டக்குன்னு என்ன பண்ணுறாரு, அந்த பாம்பை பார்த்துட்டாரு. பல்ல இல்லைங்க அதுக்கு, இது ஒன்றும் பண்ணாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸ்தோத்திரம். ஆமாம் பிரதர், அது என்ன சொன்னீங்க? லூக். புரிஞ்சா உங்களுக்கு? நீங்கள் எப்படின்னா, இது ஆகுமா ஆகாதான்றது உங்கள் சிச்சுவேஷன் சொல்லணும், ஒரு ரிப்போர்ட்டு சொல்லணும், மனுஷன் சொல்லணும், உங்கள் சூழ்நிலை சொல்லணும். பால் வேர்டு என்ன சொல்லுதுன்னு நின்னார். புரியுதா உங்களுக்கு? அப்புறம் அவருக்கு என்ன புரிஞ்சிருச்சு தெரியுமா? இன்னொரு விஷயம், ஆண்டவர் இது ஆக்ஸ் 24 நடக்குது. ஆக்ஸ் 23 என்ன சொல்லிட்டாரு? That night the Lord appeared to Paul and said, Be encouraged, Paul, just as you have been witness to me here in Jerusalem, you must preach the good news in Rome as well. அப்போ நீ போய் தானே ஆகணும். ஸோ அவரெல்லாம் எதை பேஸ் பண்ணி இருந்துட்டாரு? வேர்டு பேஸ் பண்ணி இருந்துட்டாரு. அவருக்கு என்ன தெரியுது? மொத்த ஐலாண்டை பார்க்கும்போது அவர் என்னன்னு தெரியுமா பார்த்தாரு? உங்களுக்கு அவரை தெரியாது, உங்களுக்கு அவர் வார்த்தை தெரியாது, நான் யாருன்னு தெரியாது, எனக்குள்ள யார் இருக்கான்னு உனக்கு புரியாது,
எனக்கு இது கடிச்சா ஒன்றும் ஆகாதுன்னு நீ இனிமேல் தெரிஞ்சுப்ப. புரிஞ்சுச்சா இல்லையா உங்களுக்கு? புரியுதா? அதனால தான் அவர் என்ன பண்ணிட்டாரு, he shook it back. Then people started to accept Paul as God. இப்போ உங்கள்கிட்ட வர்றார் ஆண்டவர். இப்போ இது கேட்டுக்கிட்டீங்களா தெளிவாக எல்லாரும்? இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குதானே? இப்போ ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன கேட்குறாரு பாருங்கள். பாலுக்கு கடிச்சு தொங்குன மாதிரி சூழ்நிலைகள் பாம்பு மாதிரி, இட் மைட் பி a disease or a sickness, கடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்குதான், அப்படியே கையிலே இருக்குதான். புரியுதா? இட் மே பி a மணி ப்ராப்ளம், ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கலாம், அது உங்களை கடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கிறதா இருக்கலாம். இல்லை உங்கள் வேலை விஷயமான காரியங்களில் அது பாம்பு மாதிரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை உங்கள் கல்யாண காரியமாக இருக்கலாம், இல்லை உங்கள் எஜுகேஷன் காரியமாக இருக்கலாம், இல்லை பாவத்திலேருந்து விழமுள்ள ஒரு பாவம் உங்களை பிடிச்சி வைக்கிறதா இருக்கலாம், இல்லை ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை என்ன வேணால் ப்ராப்ளமாக இருக்கட்டுங்க. கர்த்தர் உங்கள்கிட்ட தாங்க கேட்குறார். இட் மே பி ஹேங்கிங் ஆன் யூ. கடிச்சிட்டு என்னவா இருக்கலாம், தொங்கிட்டு இருக்கலாம். பாருங்கள், அது கடிச்சிட்டு போகல, அதை நீங்கள் கவனிக்கணும். அவர் ஏன் ஷூக் பண்ணார்? தொங்கிட்டு இருக்க விடாம. எங்கேருந்து வந்துச்சு? அது நெருப்புலேருந்து வந்துச்சு. நெருப்புலேருந்து அது ஏன் வந்துச்சு அப்படின்னா, அது தப்பிக்கிறதுக்கு வந்துச்சு ஆக்சுவலாக. அதனால நெருப்பில் இருக்க முடியல, அதுக்கு உடம்பு தேவைப்பட்டுச்சு. பிடிச்சிட்டு அதை கடிக்கிறதுக்காக வரல, தப்பிக்கிறதுக்காக வந்துச்சு. புரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப, இதில் ஒரு சீக்ரெட் இருக்குது, அதுக்கு தான் நான் சொல்ல வரேன் நான். புரிஞ்சா இல்லையா உங்களுக்கு? பாருங்க, when the snake bit Paul, what was the people's report? They said swelling will come, sudden death will come. Yes, the report was natural. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது, இப்போ ஒரு டிசீஸ் வருதுன்னா உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் வருதா இல்லையா? அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி பீப்புள் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாங்களா இல்லையா? தெரியுமாங்க, இந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்துச்சு. அந்த மாதிரி ஒன்று வரும், பார்த்துருக்கீங்களா? இது மாதிரி பார்த்துருக்கீங்களா? கரெக்டாக பாருங்களேன், நான் சொல்கிறேன். ஃபேஸ்புக்கோ யூடியூப்பில் அது ரிலேட்டடான ஒன்று வரும். ஒரு வழின்னு இருந்து பாருங்க, இந்த வழி எதுக்கு வந்துச்சு தெரியுமான்னு ஒரு இமேஜ் வரும். இது மாதிரி ஒரு ரிப்போர்ட் வரும். இதனால என்ன கன்சிக்வன்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்கன்ற நாலேஜ் உங்கள் மைண்டுக்கு வரும். அதே மாதிரி தான் பண பிரச்சனைக்கு என்ன வரும், சும்மா கண்ணை மூடி பாருங்க, எல்லாமே வரும். இப்படி இருந்தால் என்ன ஆகும், இது கட்ட முடியாது, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாது, இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும், எல்லாமே வரும். வேலை சம்மந்தமான விஷயங்களை கேட்டு பாருங்கள், என்ன ஆகும், என்ன கம்பெனி போகிற நிலைமைக்கு பூட்டிடுவான்னு நினைக்கிறேன் சொல்லுவோம். ஒருத்தன் ப்ரெடிக்ஷனு என்ன வேணால் சொல்லுவோம். அந்த மாதிரி இப்படி எல்லாத்துக்கும் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குறாங்களோ இல்லையோ, உங்கள் மைண்டில் நீங்கள் ஒரு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுல நீங்கள் பெஸ்ட்டு பீப்புள். கரெக்டாக இல்லையா? ப்ரோக்ராமிங் கெப்பாசிட்டி இருக்கா இல்லையா உங்கள்கிட்ட? ஏஐ டூல் இருக்கா இல்லையா உங்கள் மைண்டில்? இந்த பிரச்சனைக்கு அப்படின்னு போட்டிங்கன்னு வைங்க, கிட்டு 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 கிட்டுன்னு வரும். இப்படி போச்சுன்னா இப்படி தாங்க ஆகும் அப்படின்னு வந்து நிற்கும். ஸ்வெல்லிங் ஆகும், சடனாக கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி இன்னும். கரெக்டாக இல்லையா? ரிப்போர்ட் ஆனால் என்ன, அதை தான் நீங்கள் கவனிக்கணுங்க. அது பொய் கிடையாது, 100% ட்ரூ. அப்படி இருந்தால் அது என்னதான் ஆகும், அப்படித்தான் ஆகும், அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் பால் என்ன பண்ணாராம், he did not refer the report for snake bite. பாருங்கள், இது எவ்வளோ ஒரு சொல்லும்போது ஒரு கஷ்டமான ஒரு இருக்குது. உங்கள் மூஞ்செல்லாம் பார்க்கும்போது எனக்கு நல்லாவே தெரியுது. இப்படி ஒரு ரிப்போர்ட்டுங்க இருக்குது, சூழ்நிலை இதுதான் காட்டுது, ஸ்கேன் பண்ணாலும் ரிப்போர்ட் இதான் காட்டுது, உன்னோடைய பேங்க் பேலன்ஸ் பார்த்தாலும் இதான் காட்டுது, உன் பிரச்சனையெல்லாம் தெளிவாக காட்டுது. ஆனால் அந்த ரிப்போர்ட்டை கன்சிடர் பண்ணாமல் நிற்கணுமா? சரி, இங்கே என்ன சீக்ரெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், பால் தனி ஆளா, அது மாதிரி சுனில் தனி ஆளாக நிற்கிறேன்னு வைங்களேன். எல்லாருமே சொல்லுங்கள், சர்ச்சில் இருக்க எல்லாரும் சொல்கிறீங்க, எல்லாருமே இப்படி ஒரு பிரச்சனைக்கு இது இப்படி ஆகும்னு சொல்லியிருக்காங்க பிரதர்ன்றீங்க. நான் வேணா சொன்னாலும் நான் எப்படி நிற்கணுமா, ப்ரெடிக்ஷன்ஸை எடுக்கவே கூடாதான், ரிப்போர்ட்ஸ் எடுக்கவே கூடாதான். இந்த நேச்சுரலாக வரக்கூடிய எந்த இன்ஃபர்மேஷனுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை. பட் தட் இஸ் ட்ரூ. எவ்வளோ பேருக்கு புரியுது? அது உண்மை இல்லைன்னு சொல்ல வரல, தட் இஸ் ட்ரூ. பட் அதை நீ கன்சிடர் மட்டும் பண்ணாமல் நீ நின்றுட்டன்னா கொஞ்ச நேரம் மற்றவங்க வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச நேரம் வீங்குமா வீங்காதான்னு மற்றவங்க பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் நீ காடுன்னு ஃபஸ்ட்டு உனக்கு புரியும்.
அதனால் என்ன அர்த்தம்னா உனக்குள்ளே அவர் இருக்காருன்னு உனக்கு புரியும். வார்த்தை தான் காடுன்னு அப்புறம் நீ புரியும். புரிஞ்சா இல்லையா? இந்த ரிப்போர்ட்டெல்லாம் கன்சிடர் பால் பண்ணாத மாதிரி உன் சூழ்நிலையில் அப்போ இல்லைன்றீங்களா? இருக்குங்க. பட் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீ அந்த சிச்சுவேஷன்ஸை பார்க்காம, எஸ் அதான் நான் சொன்னேன்ல, ஒரு யூபர்ட் ஏஞ்சல்ன்ற பாஸ்டர் போய் அவங்க குழந்தைக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஒரு கிட்னியே இல்லை. டாக்டர் கூப்பிட்டு காட்டுறாரு. இவர் என்னன்னு இருக்காரு, நோ ஐ கேன் see 2 kidneys அப்படின்னு இருக்காரு. திருப்பி என்ன பண்ணுறாங்க, டிரான்ஸ்லேட்டரை கூப்பிட்டு கொஞ்சம் உனக்கு விளக்கு கொஞ்சம் தெளிவா. அவர் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. நோ ஒரு கிட்னி தான் இருக்கு. நோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் பட் ஐ கேன் see 2 kidneys அப்படின்னு இருக்காரு. இதுனா என்ன அர்த்தம்? he didn't go by the scan reports or human words or natural things. அவர் அதை பேஸ் பண்ணி போகாமல் இவருக்கு என்ன தெரியுது, I go by the word of God. நீங்கள் யாரான்னு தெரியுமா? இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் சிச்சுவேஷனை பெரட்டி போடுறவங்களாம், இதை திருப்பி புரட்டி அந்த ரிப்போர்ட்டை மாற்றி பேச வைக்கிறவங்களாம். புரிஞ்சாலே? ஆனால் என்ன விஷயம்னா, திருப்பி பெரட்டி போடுறதுக்கு நீங்கள் அங்கே நிற்கணுன்றார் கர்த்தர். புரியுதா? பாருங்க, அவங்க என்ன பண்ணல, அவர் ரிப்போர்ட்டை ரெஃபர் பண்ணாத மாதிரி உங்களை என்ன பண்ண சொல்கிறாரு அவர். எஸ் ப்ராப்ளம் இல்லைன்னாமா, ப்ராப்ளம் தான் காட்டுதா, ஆமாம் உண்மைதான். ஆனால் என்ன அவர் நம்ப சொல்கிறாரு தெரியுமா உங்களை, நீ நில்லு, அந்த ரிப்போர்ட்டை அவங்களே மாற்றி சொல்லுவாங்கன்றார். புரிஞ்சா இல்லையா? Did Paul say why did God allow snake? ஃபர்ஸ்ட் இதை உங்கள் மைண்ட்லேருந்து தூக்கணும். ஏன் இது பண்ண, நான் இது இல்லையா, நான் ஒழுங்கா இல்லையா, இது ஏன் வந்துச்சு? இந்த கொஸ்டின்ஸ் இருக்கிற ஒரு மனுஷனால் இதுந்து வெளியில் வர வாய்ப்பே கிடையாது. புரிஞ்சா இல்லையா உங்களுக்கு? டிட் பால் ப்ரெடிக்ட் லைக் பீப்புள் ப்ரெடிக்டட்? பீப்புளோட ப்ரெடிக்ஷனை உன் மைண்டில் இருக்கக்கூடாது. நோ, அவர் எதாக இருந்தார், வாட் எவர் பீப்புள் செட் இஸ் கரெக்ட், த ரிப்போர்ட் வாஸ் ரைட் இன் நேச்சுரல் பாயிண்ட் ஆஃப் வியூ, பட் பால் டிடன்ட் கோ பை த ரிப்போர்ட் ஆர் பை நேச்சுரல் ப்ரெடிக்ஷன். ஸோ பால் என்ன பண்ணார், ஷூக் பண்ணி போட்டார். ஸோ இப்போ உங்களை ஆண்டவர் என்ன திரும்ப செய்ய சொல்கிறாரு, அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா, ஏன் சூழ்நிலை இப்போ எவ்வளோ பேருக்கு கடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்குது, ஏதாவதும் பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கு, அதோட கன்சிக்வன்சஸ் எல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? எவ்வளோ பேருக்கு தெரியுது இப்படியே போச்சுன்னா என்ன ஆகும்னு? அது உண்மையா பொய்யா? கன்சிக்வன்சஸ் உண்மை, அப்படி தானே ஆகும். என்னன்றாரு, அது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையோ கர்த்தருடைய வார்த்தை அதை பெரட்டி போடுற அளவுக்கு உண்மையா. புரிஞ்சா இல்லையா? ஆனால் என்ன அவர் சொல்கிறாரு, வா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நீ எப்படி தெரியுமா பார்க்கணும், அப்படி நிற்க வச்சு பால் பார்க்குற மாதிரி பார்க்கணும். இதில் ஒரு 3 கேட்டகரியை முடிவு பண்ணணும். பிரச்சனைன்னு தெரிஞ்சிருச்சு, தொங்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன ஆகும், யாராவது உனக்கு சொல்லுவான், ரிப்போர்ட்டில் சொல்லுவான், டாக்டர் மூலியமாக சொல்லுவான், பண பிரச்சனைனா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லுவான், இல்லை உன் கடன் பிரச்சனைகள் சொல்லுவான். சம் ரிப்போர்ட்ஸ் வில் கம், பீப்புள் வில் சே. இதெல்லாம் என்னது, காமன் ஒரு பிரச்சனைக்கு வரக்கூடிய ஸ்டெப்ஸ் வரும். ஆனால் நம்ம என்ன ஆகும் தெரியுமா, இந்த 2 ஸ்டெப்பு கேட்ட உடனே சொல்லுங்கள் என்ன ஆவீங்க, இப்படி விட்டா இப்படி ஆயிருங்கன்ட்டா என்ன பண்ணுவீங்க? இப்போ அவ்வளோதான். சீக்ரெட் என்ன சொல்லி தராருன்னா, அவங்க என்ன சொன்னாங்க, நோ டவுட்டுங்க இப்படி இருந்தால் அவ்வளோதாங்க. மாற்றி பேசினானா அவன், வாய்ப்பு இருக்குது அப்படின்னானா, இல்லை இதை தான் நீங்கள் தெளிவாகுங்கன்னு நான் சொல்கிறேன். உங்கள் விஷயத்துக்கு டவுட்டே இல்லைங்கன்னு உங்கள் மைண்டு உறுதியாக சொல்லும். இங்கே பிள்ளை இருக்கா இல்லையா? இப்போ இங்கே உறுதியாக தானே சொல்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறார் இல்லைன்னா அது காணாமல் போயிடும்ன்று. புரிஞ்சா இல்லையா உங்களுக்கு? உன்னுடைய திங்கிங்கை மாத்துறவர் ஆண்டவர். பாருங்க, நீங்கள் அசால்ட்டாக சொல்கிறீங்க கடல் பிளந்து நடந்து போயிட்டாருன்னு, கேட்டு 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 சொல்கிறீங்க. முதல் தடவை கடல் முன்னாடி நின்று கடல் பிளக்குமா, பிளந்தா கூட பரவாயில்ல, மதில் மாதிரி நிற்குமானா நம்புவீங்களா? புரியுதா இல்லையா? ஸோ ஆண்டவர் என்ன சொல்ற, ஒருத்தர் நின்று கால் எடுத்து வச்சான்னா அது பிளக்குன்ற. அதனால இங்க என்ன கீ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க விழக்கூடிய இடத்த ஆண்டவர் காட்ட விரும்புறார். நம்ம சோர்ந்து போய் ஷூக் பண்ணாமல் இருக்கிற நேரம் என்னன்னா கம்யூனிகேஷன், சம் ரிப்போர்ட்ஸ், சம் இன்ஃபர்மேஷன். எஸ், அதெல்லாம் எடுத்து இங்கே வச்சுக்கணும். பீப்புள் சொன்னதை வச்சுக்கணும். உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும், உங்கள் பிரச்சனை ஆகட்டும், இல்லை உங்கள் ஹெல்த் ரிப்போர்ட் ஆகட்டும், அதெல்லாம் இங்கே இருக்கணும். இதை வச்சுட்டு இப்படி பால் மாதிரி இப்படி நிற்கணும். பாலுக்கும் இப்படி எல்லாமே வந்தது.
ஆனால் ஒன்று விஷயத்தை பால்ட்டு இருந்து நாங்கள் கற்றுக்குறோம். எஸ், இது மாற்ற வாய்ப்பே இல்லை. நேச்சரை மாற்ற முடியாது. இட் இஸ் ட்ரூ. பட் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவரான். பால்குள்ளே இருந்தவர் பெரியவர். அவர் என்ன சொல்கிறார்? எஸ், இதெல்லாம் உண்மைதான்ப்பா, அட்டாக் பண்ணும்பா. ஆனால் நான் உன் கூட இருக்கிறதுனால இந்த ரிப்போர்ட்டெல்லாம் அப்படியே திரும்புன்றார். அவங்க பேச்சு மாறுமா பாருங்கள். அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த பாயிண்டில் நின்றுட்டிங்கன்னா யார் உறுதியாக சொன்னாங்களோ அது மாதிரி வரும். யார் ரிப்போர்ட் உங்களுக்கு இப்படி இருந்துச்சோ அந்த ரிப்போர்ட் இல்லைங்க, இது இப்போ இப்படி இருக்குங்க அப்படின்வாங்க. உங்கள் ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் மாறும், உங்கள் ஆஃபீஸ் சிச்சுவேஷன் மாறும், உங்கள் பிஸ்னஸ் சூழ்நிலை மாறும். பயப்படுத்தத்தான் செய்யும். பிரச்சனையாக தான் உன் கண்ணுக்கு இருக்கும். நேச்சுரல் உங்கள் ஐக்கு அப்படி தான் இருக்கும். சொல்கிற லட்சக்கணக்கான பீப்புளும் அதே தான் சொல்லுவான். உன் ரிப்போர்ட்டும் அதே தான் இருக்கும். ஆனால் நீ ஒர்த்தை மட்டும் நின்ன அப்படின்னா இந்த சிச்சுவேஷன் மாறும் அப்படின்றார். அதில் என்ன சொன்னார் பாருங்க, அந்த பாம்பு ஸ்வெல்லாகி செத்துருமா. நெருப்பில் திருப்பி அந்த பாம்பை போட்டால் என்ன ஆயிருக்கும்? அது யார் சாகணும்னு வந்துச்சு. ஆனால் ஷூக் பண்ணோன்னு என்னாச்சு? அது செத்து போச்சு. எப்படி தலைகளாக மாறுது பார்த்தீங்களா ஒரு ரிப்போர்ட்டு? புரிஞ்சா இல்லையா உங்களுக்கு? ஸோ இங்கே ஆண்டவர் என்ன உங்களுக்கு சொல்கிறாருன்னா, தேர் வில் ஆல்வேஸ் பி எஃபெக்ட். ஒரு ரிப்போர்ட் இருக்குமா ஃபார் எவ்ரி பைட். இப்போ நீங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு கண்டிப்பாக என்ன இருக்குமா? ஒரு ரிப்போர்ட் இருக்குது, ஒரு எஃபெக்ட் இருக்குது. பட் பால் ஹேட் நோ எஃபெக்ட். பாலுக்கு என்ன இருக்கு இல்லையா? எஃபெக்ட். பாலுக்கு இல்லைன்னா கர்த்தர் சொல்கிற உனக்கும் எஃபெக்ட் ஆகாதுன்றார். எவ்வளோ பேருக்கு புரியுது? உன்னை எஃபெக்ட் பண்ணாதுப்பா, நீ தைரியமாக இருன்றார். என் வார்த்தையில் நெல். அப்படியே பல பேர் உன்னை காடுன்னு சொல்கிற அளவுக்கு, காட்னா என்னன்னா உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உன்னை நான் நிறுத்துவேன் அப்படிங்கிறார். பாருங்கள், இதெல்லாம் ஏன் சாத்தியம் தெரியுமா? ஏன் பாலுக்கு சாத்தியமாச்சு? என்ன காரணம்? நீங்கள் யார்? ஏன் நீங்கள் நின்றுட்டிங்கன்னா அந்த சூழ்நிலை தலைகளாக மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன பண்ணிட்டாராம் பாருங்க, பிசாசா என்ன பண்ணிட்டாரு? தலையவே நசுக்கி போட்டாராம் ஆண்டவர் சிலுவையில். பாருங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு? அந்த அத்தாரிட்டியே உங்கள் கையில் தான் இருக்கான். பாருங்க, நீங்கள் நின்னாதான் அதை பார்க்க முடியுமே தவிர நிற்கலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ என்ன ஒரு அறிவு மட்டும் உங்களுக்கு வரணும். ஒரு புதுசாக இப்போ நாளைக்கு ஒரு பிரச்சனை ஏதாவது வருதுன்னா நீங்கள் லைனாகவே முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம் என்னென்னு. ஆமாம், இதுனா இப்போ இதை சொல்லுவாங்க, இப்படி வரும், இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும். ஆமாம், நேச்சரில் பார்த்தா இதெல்லாம் இப்படி தான் போய் முடியும். எஸ், அது இருக்கட்டும். ஆனால் இல்லை ஆண்டவரே, நான் உங்கள் வார்த்தையில் நிற்கிறேன். கொஞ்சம் நேரம் பிடிக்கிற மாதிரி தான் இருக்குமா, ஆனால் திடீர்னு சிச்சுவேஷன் என்ன ஆகிடும்? மாறிடும். எல்லோரும் எங்கே கோட்டை விடுறோமா? இந்த பாயிண்டில் கோட்டை விடுறோமா? புரிஞ்சா இல்லையா? வேர்டு கான்ஷியஸாக இருக்கிறது இல்லையா நம்ம? பாருங்க, ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? தலையை நசுக்கி போட்டார் பிசாசை. பாருங்க, ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டில் மோசே பாம்பை எங்கே பிடிச்சாரு? வாலில் பிடிச்சி தூக்குனார், தலையில் பிடிச்சி தூக்கல, தலை நசுக்கப்படல. நியூ கவர்னன்ட்டில் பால் என்ன பண்ணிட்டாரு? தலை இருக்கிற இடத்துலையே உதறி தள்ளிட்டார். ஜெயத்தை உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். அங்கே ஆண்டவர் கேர்ஃபுல்லாக எடு மோசேன்னு சொன்ன மாதிரி அது டே கொஞ்சம் வாழை பிடிச்சிடுறா. ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டு, நியூ டெஸ்ட்மெண்ட்டு கழுத்தை நசுக்கியாச்சு, ஒன்றும் பண்ணாது போ. புரியுதா இல்லையா உங்களுக்கு? இந்த 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 சூழ்நிலையை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, இந்த ஸ்கூல்லலாம் நாங்கள் படிக்கும்போது எங்கள் ஸ்கூலில் பாம்பு அந்த இதில் வச்சுருப்பாங்க, பாட்டிலில் போட்டு லிக்விடெல்லாம் ஊற்றி அப்படியே வச்சுருப்பாங்க. தூரத்துலேருந்து அதை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்கும். போயிட்டு வரும்போது ஒரு நாள் லேப்லேருந்து கொண்டு வந்து இப்படி கிட்ட காமிச்சா அப்படியே பார்ப்போம். அப்பவும் பயமாக தான் இருக்கும். ஆனால் உன்னை எதாவது செய்யுமா? செய்யாது. கர்த்தர் சொல்கிறார், பிசாசால உன்னை பயப்படுத்த மாத்திரம்தான் முடியும். அது செயலிழந்து போயிருக்கான். அந்த சிக்னஸ் உன்னை பயப்படுத்தத்தான் முடியும், அந்த பாவர்ட்டி உன்னை பயப்படுத்தத்தான் முடியும். அதை எல்லாத்தையும் நான் கொண்டு போட்டிருக்கேன்றார் கர்த்தர். ஜெயம் உனக்குன்னு இருக்கார் கர்த்தர். புரியுதா இல்லையா? சிலுவையில் அதை மிதித்து போட்டாய். சரி, இங்கே உங்களுக்கு என்ன தெரியுமா தோணும்? ஆமாம், யாராவது ஒருத்தருக்கு தோணும், ஆமாம் பாலுக்கு சொல்லிட்டாரு அன்றைக்கி நைட்டு வந்து, என்ன நீ போய் ரோமில் ப்ரீச் பண்ணுவேன்னு, அதனால இருந்தார். கரெக்டா? தோணலாம், யாரோ ஒருத்தருக்கு தோணலாம், இல்லைன்னா அவர் சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் இங்கே யோசிச்சு பாருங்க, இங்கே உங்களுக்கு இப்படி தொங்கிட்டு கிடக்குது இப்படி. கரெக்டா? பாம்பு என்ன பண்ணிகிட்டு இருக்கு? உங்களுக்கு
டிசீஸ் மூலியமா, பண பிரச்சனைனால, ஜாப் மேலே, இல்லை மேரேஜ், இல்லை பாவம், இல்லை குடும்பம் எதுலையோ பிடிச்சி இப்படி தொங்கிட்டு இருக்குது. எஸ், சொன்ன மாதிரி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறீங்க. எஸ், அந்த ரிப்போர்ட்டு சொல்லுது ஸ்வெல் ஆகும், சடன் டெத்து வரும், இல்லை ஏதாவது ஒரு கோளாறு ஏற்படும்ன்றது ரிப்போர்ட்டு வருது. அது பயப்படுத்துது, எல்லாமே பண்ணுது. இப்போ ஷூக் ஆஃப்னா என்ன தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு பாயிண்ட், டிசீஸ் இருக்குது, ரிப்போர்ட் வருது. என்ன அவங்க ஒரு ரிப்போர்ட் திடீர்னு ஸ்கேன் பண்ணி இது வந்துருக்குங்க, டெஸ்ட் எடுத்தா இது வந்துருக்கு. உடனே உங்களுக்கு இப்போ அடுத்தது என்ன தோணும்? ஆமாம், இப்போ என்ன சொல்லுவான் அடுத்தது, என்ன சொல்லுவான் அடுத்தது, இப்படி விட்டா அதாகும் இதாகும். உண்மை தானே அது? கரெக்டாக இல்லையா? இதெல்லாம் இப்படி ஆகும் அப்படின்றது உண்மையான சம்பவம். ஸ்வெல் ஆகும், இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் சொல்கிறான். இதுதான் பாலுக்கு கடித்த உடனே பீப்புள் சொன்னது, உங்களுக்கு இப்படி ஒரு ரிப்போர்ட் வர மாதிரி. ஆனால் பால் என்ன பண்ணிட்டாரு? ஷூக் பண்ணிட்டார். இப்போ நீங்கள் உதறது என்ன தெரியுமா? இந்த மாதிரி வந்த ஆண்டவர் சொல்கிறாரு, பை ஹிஸ் வூண்ட்ஸ் யூ வேர் ஹீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ண சொல்கிறாரு? அதை உதறுன்றார். வேற ரிப்போர்ட்ஸ் எடுக்காத மண்டேல. புரிஞ்சாலே பை ஹிஸ் ஸ்ட்ரைப்ஸ் யூ ஆர் ஹீல்ட் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். அதான் கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை, திஸ் கேனாட் ஹார்ம் மீ இப்படின்னு. எவன் நிற்கிறானோ பாருங்கள், அந்த வேர்டில் இப்போ ஏதாவது ஜீம்பூம்பா இருக்குது, அதில் அந்த வேர்டு எப்போ வேலை செய்யுமான்னு தெரியுமா? நீங்கள் வேர்டில் நின்னா. புரிஞ்சா இல்லையா? அப்படி ஸ்ட்ராங்காக நிற்கிறவனுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, எவ்வளோ வருஷம் சிக்னஸ் வேணா இருக்கட்டும், இதுக்கு க்யூரே இல்லைன்னு எவன் வேணா சொல்லட்டும், பாலுக்கு சொன்ன 4 ஸ்டெப்பு உனக்கு நடக்கும்ன்றார். என்னன்றார்? ஆமாங்க, டவுட்டே இல்லைங்க, இதுக்கு வேறு வழியே இல்லை. இப்போ என்னானுவான் இல்லை அவனுக்கு ஒன்றும் ஆகலை, அது ஏதோங்க உங்களுக்கு எதுவும் பண்ணிக்கல, மாறுவான். கர்த்தர் சொல்கிறார், வார்த்தை மாறுன்றார். நீ நின்னா அதே ரிப்போர்ட் இப்போ மாற்றி வரும். இல்லைங்க ஏதோ சரி ஆகிட்டுக்குது, என்னன்னு தெரில அப்படின்னுவாங்க. இல்லை ஏதோ இவன் பண்ணனால வந்திருக்கு. இப்போ என்னன்னுவாங்க, இல்லை ஆண்டவரோட கரம் மேலே இருக்குது. புரிஞ்சார்? இந்த அத்தனையும் மாறுறதுக்கு காரணம் என்னன்னா, நீ அங்கே சும்மா நிற்கிறது ஒரு வார்த்தையில். புரிஞ்சா இல்லையா? அடுத்தது பாருங்கள், அதே மாதிரி இப்போ பைசா விஷயத்துக்கு என்ன ஆகும்? இதே மாதிரி தானே ஒரு ரிப்போர்ட் வருது உங்கள் மைண்டில். இப்படியே போச்சுன்னா அடுத்த மாதத்துக்கு பத்தாது, அதுக்கு அடுத்த மாதத்துக்கு பத்தாது, ஃபீஸ் இனி 2 மாதத்தில் கட்டணும், எல்லாமே இப்படி ஓடும், இந்த பிரச்சனையெல்லாம் ஓடும். அவர் என்ன சொல்கிறார்? ஷூக் இட். ஏன்னா அவர் சிலுவையில் என்ன பண்ணிட்டாராம்? உனக்காகத்தான் அவர் சிலுவையில் தரித்திரரே ஆனார். அவருடைய தரித்திரத்தின் நிமித்தம் நீ ஐஸ்வர்யவானன்ட்டார். வேர்டில் நெல் அப்படின்னா அது எவ்வளோ ஒரு சாதாரணமாக இருக்குது. அந்த சாதாரணமான இருக்கிற ஒரு விஷயத்தில் நீ நெல், அசாத்தியமான காரியங்களை கர்த்தர் செய்வார். புரியுதா இல்லையா உங்களுக்கு? பட் மை காட் ஷல் சப்ளை ஆல் யுவர் நீட் அக்கார்டிங் டு ஹிஸ் க்ளோரியஸ் ரிச்சஸ் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். ஹீ வில் சப்ளை. போ அப்படின்னு போடு. எப்படா இதுன்னு வாங்க, எப்படி இந்த குடும்பம் மாறிச்சு, எப்படி இந்த அதிசயம் நடந்துச்சு, அது கேட்பீங்க, உங்கள் காதால் கேட்பீங்கன்றார் கர்த்தர். புரிஞ்சா இல்லையா? அவர் என்ன சொல்கிறார்? நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்குறவனாக இருப்பேன்றார். நீயும் கடன் வாங்காதவனாக இருப்பாய். இதெல்லாம் ஒரு ஸ்னேக் பைட்டுக்கான த்ரோ பண்ணுறதுக்கான காரியங்கள். புரியுதா இல்லையா? என்ன சொல்லணும்? இல்லை ஆண்டவரே, நான் அப்படி தான், நீங்கள் அப்படி தான் என்னை வச்சுருக்கிறீங்க, இட் கேனாட் ஹேண்டில் மீ. நீ கையிடும் எல்லா வேலையிலையும் என்ன பண்ணுவாராம் அவர்? உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஷூக் பண்ணுன்ற உன் ஜாப் ரிலேட்டடான ப்ராப்ளம்னு சரி, எது செஞ்சாலும் ஆசீர்வாதமாக தான் இருப்பேன் அப்படின்ற இந்த கான்ஷியஸ் அதில் நிற்கிறது. ஸோ அதான் நான் சொன்னேன், அந்த கையிடும் காரியம். உன் கைகளின் பிரயாசத்தில் நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பாருங்க, உங்களுக்காவது இப்போ லைனாக இவ்வளோ வசனத்தை இப்போ கொடுக்குறாரு. பாலுக்கு கொடுத்தாரா அந்த கரை ஓரமாக நின்று? டைம்லி மெசேஜ் பிரதர், இப்போ தான் கடிச்சிச்சு பாம்பு அப்படின்னாங்களா? வேர்டு கான்ஷியஸ். அவர் எப்போதுமே எப்படி நின்னுறாரு? வேர்டு கான்ஷியஸாக நிற்கிறாரு. அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறாரு. இந்த உலகத்தையே தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு நாள் சொன்னேன், இந்த தோனியோட கதை உங்களுக்கு நான் சொன்னேன் ஒரு மெசேஜில். அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஒரு 6 ஒரு 4 இல்லை ஏதாவது ஒன்று அடிக்கிறேன் அப்படின்னா மற்ற எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் அவர் எடுத்துக்க மாட்டார். சவுண்டு போடுறது, கூச்சல் போடுறது, அது நான் அடிப்பேன். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அந்த கான்சென்ட்ரேஷன் அங்கே மாத்திரம்தான். எல்லாருமே சொன்னாலும் கடைசி பாலில் 6 அடிக்க முடியுமா, சாத்தியமா அப்படின்னு இருந்தது தான். தோனி அடிச்சு இப்போ நீங்கள் என்னன்றீங்க? தோனியா அவர் அடிச்சிருவார்.
அப்புறம்தான் தோனி ஃபேமஸ் ஆனார். ஓ இப்படி ஆகுமா, இப்படி ஆகுமா. கர்த்தர் நீ நெல்லு, உன்னை இப்படி ஃபேமஸ் ஆக்குறேன்றார் அவர். நீ வார்த்தையில் நெல்லு, இன்னும் ஒரு உதாரணமாக நிறுத்துவேன் நான். புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸோ என்ன சொல்கிறாரு, நீ சூழ்நிலையை பார்க்காதாப்பா, என் வார்த்தையை பார். ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தாப்பா இன்னைக்கு தேவனே. என்ன பஸ்ட் ஒரு வசனத்தை கொடுத்துட்டீங்கன்றீங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு வசனத்தை சொன்ன ஆகுமா அப்படின்றீங்க நீங்கள். வசனம் தான் கடவுளுங்கிறாரு. கடவுள்னா என்ன தெரியுமா? வேர்ட் இஸ் காட். அப்படின்னா சிருஷ்டித்தது எல்லாமே அந்த வார்த்தை. இங்கே நான் ஒன்று உங்களுக்கு சொன்னேன். பால் எங்கே ஷூட் பண்ணார்? திருப்பியும் நெருப்புக்குள்ளேயே போட்டார், வந்த இடத்துலையே திருப்பியும் அனுப்புனார் அப்படின்னு. அவர் என்ன பண்ணியிருக்கலாம்? ஒரு இருக்கலாம், அதே இடத்துல போ, எங்கேருந்து வந்தியோ அதுக்குள்ளே போயிடும். அப்புறம் நான் ரெண்டாவது ஒன்று சொன்னேன், ஆதிவரை கடிக்க வரல, தப்பிக்க வந்துச்சு அப்படின்னு சொன்னேன். இங்கே ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. why you have to send back your problem to fire அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு அதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் ஏன் அந்த திருப்பி அதை அனுப்புங்க. இங்கே ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் வசனத்தை சொல்லியிருப்பீங்க, ஆனால் அதை அனுப்பியிருக்க மாட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள். ஏன் பாம்பு கடிக்க வந்த பாம்பு இவரை கடிக்க வரலப்பா, தப்பிக்க வந்துச்சு. நான் என்ன சொன்னேன், நெருப்பில் இருந்த பாம்புக்கு தப்பிக்கிறதுக்கு பாலோட உடம்பு தேவைப்பட்டுச்சான். கொல்றதுக்கு வந்துச்சா? நல்லா புரிஞ்சுக்குங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். தப்பிக்க வந்துச்சான், தப்பிக்கிறதுக்கு ஒரு உடம்பு தேவைப்பட்டுச்சான். இன்னைக்கு உன் பிரச்சனைக்கு உன்னை அட்டாக் பண்ண வரல, உன் மேலே வாழ்கிறதுக்கு வருதான். எவ்வளோ பேருக்கு புரியுது? ஒரு சிக்னஸ்க்கு உன் மேலே வாழ்கிறதுக்காக பிடிச்சி நிற்கிதான், உன்னை அழிக்க வரல. ஆனால் அதை வாழ்ந்துட்டு இருந்தா நீ அழிஞ்சிருவ. ஆனால் அது வந்தது உன்னை அழிக்க வரல, அதை வாழ வைக்கிறதுக்கு வந்திருக்கு. எவ்வளோ பேருக்கு புரியுது? எங்கேயாவது செத்த உடம்புக்கு போயிட்டு பார்த்தா புதுசாக ஒரு நோய் வந்திருக்குன்னு சொல்ல போகிறீங்களா? என்ன தெளிவாக இருக்குது பாருங்கள் சிக்னஸ்ஸு. சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கேயாவது அப்படி இப்போ புதுசாக அவருக்கு ஹார்ட் அட்டாக் இறந்துட்டாரு, ஆனால் இப்போ பார்த்தா இப்போ புதுசாக சுகர் வரும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கேன்சர் வரும்னு இருக்காங்களா யாராவது? அது ஒரு ஸ்பிரிட். அது என்ன பண்ண வந்திருக்கு? அது வாழ்கிறதுக்கு வந்திருக்குப்பா, பிடிச்சி தொங்கி வாழ்கிறதுக்கு வந்திருக்கு. அப்படி உன்னோட எல்லா பிரச்சனையும் வாழ்கிறதுக்கு உன் மேலே வந்திருக்கான். எவ்வளோ பேருக்கு அது புரியுது? ரெவலேஷன். பிகாஸ் த ட்ரபிள் கேம் ஃப்ரம் தேர். ஒரு ஸ்பாட்லேருந்து அந்த ட்ரபிள் வந்திருக்குது. எதுக்கு வந்திருக்கு? இந்த உலகத்தில் பாருங்க, சொல்கிறாங்களே பேய் பிடிச்சிருக்குது, பிசாசு பிடிச்சிருக்குது. ஏன் பிடிக்குது? அது வாழ்கிறதுக்கு பிடிக்குது. புரிஞ்சா உங்களுக்கு? அது மாதிரி சிக்னஸ், டிசீஸ், எந்த பிரச்சனையும் அது வாழுதான். பாவர்ட்டி உன் மேலே வாழுது. பாருங்க, சாபத்தை கிறிஸ்து இயேசு சிலுவையில் சுமந்து தீத்தாருன்னு போட்டிருக்குது. என்னது சாபம்னா? அது ஏதோ ஒரு வாழ்கிறது. அது புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதை முடிச்சுட்டாரான் சிலுவையில். இப்போ அது வாழ பார்க்குதான் உன் மேலே. எவ்வளோ பேர் விளங்குது இது? பாவர்ட்டி ஒரு சாபம், அது வாழ பார்க்குதான், உன்னை பிடிச்சி தொங்கிட்டு இருக்குதான். இப்போ சிக்னஸ் உன் மேலே பிடிச்சி தொங்கிட்டு இருக்குதான். ஏன்னா பாருங்க, எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்குதான்? தொங்கிட்டு தான் இருக்கு. உன் மேலே ஃபுல்லாக ஏறல. அந்த தொங்குற நேரத்தில் என்னன்றாங்க? ஆமாம் உங்களுக்கு வந்திருக்குன்றான். நீ ஷூட் பண்ணால் உன் உடம்பு விட்டு போயிரும்பா அந்த சிக்னஸ். புரிஞ்சா இல்லையா உங்களுக்கு? பாருங்க, என்ன புரிஞ்சுக்கணும்? ஹூ இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆல் ட்ரபிள். இப்போது அந்த நெருப்பில் இருந்து அவன் புறப்பட்டு வந்து பிடிச்சான். பால் திருப்பி கோ பேக் டு த ஃபயர் அப்படின்னு அமிச்சோன்னே திருப்பி வந்துச்சா? அது சேர்த்துருச்சு. இல்லை போட்டல இப்போ பாருன்னு வந்துச்சா? கர்த்தர் சொல்ற, நீ இந்த விசுவாசத்தில் இருந்தா முடிஞ்சுதான் உன் பிரச்சனை, திரும்பி வராதுன்ற. புரியுதா இல்லையா? பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, என்ன சொன்ன நான் உங்களுக்கு, அது உங்க மேல வாழ வருது, நீ வாழ விடாத, அதை ஷூக் பண்ணி என்ன நினைக்கிற, ஐயோ இது அவ்வளோதான் வந்துருச்சு, இது என்ன அழிச்சிரும். அது என்ன நினைக்குது, ஐயோ அழிக்க வரலையா, வாழ வந்த, என்னை விட்டுரு, நான் உன் சரீரத்தில் நீ இருக்க வரைக்கும் தான் நான் வாழ முடியும். புரியுதா? எவ்வளோ பேருக்கு புரியுது? வாழ வந்ததை நீ வாழ விடாதன்றார் கர்த்தர். புரியுதா? ஏன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, the thief comes to steal, kill and destroy. நானும் பரிபூர்ண ஜீவன் உண்டாயிருக்கும்படி வந்துரு. அவன் என்ன ஸ்டீல் பண்ண பார்க்குறான்னா, உன் உடம்பை ஸ்டீல் பண்ண பார்க்குறான், உன் வாழ்க்கையில் வாழணும்னு பார்க்குறான். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அவன் அப்படி வாழ்கிறனால நீ டிஸ்ட்ராய் ஆயிடுவ. எவ்வளோ பேருக்கு புரியுது?
அப்போது கர்த்தர் என்ன சொல்கிறாரு, உனக்கு ஒரு பிரச்சனை, ஒரு சிக்னஸ், ஒரு டிசீஸ், ஒரு பாவர்ட்டி, ஒரு சூழ்நிலை வருதுன்னா இட் ஹஸ் கம் ஃப்ரம் சம்வேர். ஏன் வந்திருக்கு? இப்போ ரீசன் என்னத்துக்கு புரிஞ்சா? உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை எதுக்கு வந்திருக்கான்? இப்போது நான் ஏதோ செஞ்சுட்டேன் அதனால் இல்லை, அதை நீ கேப் விட்டா உன் மேலே வாழலான்னு வருது. இப்போ நீ என்ன பண்ணும்? நீ என்னை அழிக்க வரல, வாழலாம், நான் வந்தா ஓடு. ஜீசஸ் என்னன்னாரு பார்க்கும்போது, பிசாசு பிடிச்சவனை பார்க்கும்போது ஒன்று பிசாசு தயவு செஞ்சு அந்த பண்ணிங்கள்ட்ட அனுப்பிச்சிருங்களேன். அதுனா என்ன அர்த்தம்? அதுக்கு வாழ்கிறதுக்கு ஒரு இடத்த கொடுங்க ஏஜமா அப்படின்னு கேட்குது. சரி போ அப்படின்னு அமுச்சு விட்றாரு. எவ்வளோ பேருக்கு புரியுது? ஆண்டவர் எப்படி சிக்னஸை கோன்றாரு? எப்படிப்பா? அப்பனா சிக்னஸ் ஏதோ ஒரு விஷயம் தானே அது. லீவ் அப்படின்னா போகுது, சிக்னஸ் பி ஹீல்டுன்னா போயிருதே உடம்பு விட்டு. என்ன அர்த்தம்? அது என்ன பண்ணிட்டு இருக்கு பிடிச்சி? ஹீ கேன் லிசன், யுவர் சிக்னஸ் கேன் லிசன். பாருங்க, அப்போ அது எங்கேருந்து வந்திருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? எல்லா சூழ்நிலையும் எங்கேருந்து உற்பத்தி ஆகி வருதுன்னா ஹெல்ல இருந்து தான் உற்பத்தி ஆகி வருது. பிசாசு எங்கே போட்டு வச்சிருக்காரு ஆண்டவர்? ஹெல். அந்த நெருப்பில் அவனால் வாழ முடியாதனால மனுஷனோட சரீரத்தில் வந்தால் கொஞ்சம் குளுமையாக இருந்துக்கலாம் கொஞ்ச நேரம். எவ்வளோ பேருக்கு இது புரியுது? இப்போ நீ என்ன பண்ணி விட்ருக்கான்னா சரி இருந்துக்கோ, ஆனால் என்ன ஒரு பொய், நான் உன்னை அழிக்க வந்திருக்கேன், போக முடியாது. இப்போ நீ என்னன்ற? நீ என்னை அழிக்கலாம் வரவே முடியாது, ஏன்னா எனக்குள்ள கர்த்தர் இருக்காரு, இது கர்த்தருடைய சரீரம். நீ வாழலான்னு என்கிட்ட வர, ஐ வில் ஷூக் யூ அவுட். எவ்வளோ பேருக்கு புரியுது? புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஸோ கர்த்தர் சொல்கிறாரு, ஷூக் பேக் டு ஹெல், கோ பேக் யூ சிக்னஸ் இன் ஜீசஸ் நேம், யூ ஹேவ் நோ பிளேஸ் இன் மை பாடி, யூ cannot destroy me. நீங்கள் இந்த லூப் ஹோல்ஸ் விட்டா அது என்ன பண்ண பார்க்குது? வாழ பார்த்துட்டு கொஞ்சம் பொய் பேசிட்டு நான் உன்னை அழிக்க வந்தேன். பாவர்ட்டி உங்கள் குடும்பத்தில் வந்துட்டு நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க? எது பண்ணாலும் தரித்திரமாக இருக்குதுன்னு. என்ன காரணம்னா பாவர்ட்டின்ற ஒரு ஸ்பிரிட் மேலே உட்காந்துட்டு இருக்குது, அது வாழ்ந்து அனுபவிச்சுட்டு இருக்குது, சாப்பிட்டுட்டு இருக்குது உங்கள் பணத்தை எல்லாம். சாபம்ன்றது ஒன்று மேலே வாழ்ந்துட்டு இருக்கு. இதெல்லாம் என்னென்ன பிடிச்சி தொங்கிட்டே இருக்குது எல்லாம். அதை தான் ஆண்டவர் சொல்கிற, எல்லாம் பிடிச்சி தொங்கிட்டே இருக்குது. ஆனால் என்ன ஒரு பொய் எல்லாரும் சொல்கிறாங்கன்னா உங்ககிட்ட, அது உன் மேலே சுற்றிக்கிச்சுன்றாங்க. சுத்தெல்லாம் இல்லை, ஷூக் பண்ணால் போயிடுன்றார் கர்த்தர். எவ்வளோ பேருக்கு புரிஞ்சிச்சு? ஸோ உங்களை வாழ வைக்க தான் கர்த்தர் சிலுவையில் இது எல்லாத்தையும் செய்தார். உங்களுக்கு தீர்க்காய்ச்சி, நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, ப்ராஸ்பெரிட்டி, அப்ராஹமின் ஆசீர்வாதம் இவ்வளோ வந்திருந்தாலும் இவன் ஒருத்தன் ஹெல்லிருந்து கிளம்பி குளுமையான ஒரு இடம் கிடைக்குதுன்னு சொல்லி இந்த தரிதரம், இந்த பாவர்ட்டி, இந்த சிக்னஸ், இந்த டிசீஸ் எல்லாம் போட்டு அதுக்கு ஒரு பொய்யும் போட்டு உன்னை அழிக்க வந்திருக்கிறேன், அதை வந்திருக்கேன், நீ என் மேலே வாழலான்னு பார்க்குற, ஐ வில் நாட் அலவ் யூ, த்ரோ ஹிம் பேக் டு ஹெல் இன் ஜீசஸ் நேம். புரிஞ்சிச்சா உங்கள் எல்லாருக்கும்? விளங்கிட்டீங்களா? நின்றுவீங்களா இனிமே? எஸ், ஆமே. சரி, ப்ரேயர் பண்ணலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி செலுத்துக்கிறோம், இந்த வெளிப்பாடுகளை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டு பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீங்கள் சிலுவையில் எங்களுக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறீர்ப்பா. உங்கள் தழும்புகளினாலே நாங்கள் குணமாகிறோம், குணமானோம். ஆண்டவரே நாங்கள் குணமாயிருக்கிறத மீறி எங்கள் மேலே ஏதாவது சிக்னஸ், டிசீஸ் தொங்கிட்டு இருக்குமானால், இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் we won't allow it. In the name of Jesus we send back to hell in Jesus name. Out from our bodies, out from our children's bodies, out from our parents' bodies, out from our wife husband's bodies, in Jesus name. You have no place in our body. எங்களை யாராலையும் அழிக்க முடியாது. நாங்கள் கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறோம், அவருடைய சரீரமாக இருக்கிறோம், அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாக இருக்கிறோம், நீதிமான்களாக இருக்கிறோம். நாங்கள் கழுவி சுத்திகரிக்கப்பட்ட ஜனம். எங்க மேல நீ எதுவும் செய்ய முடியாது, எங்க மேல வாழலான்னு மட்டும் நீ நினைக்காத. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் அந்த அதிகாரத்தை எடுத்து பேசுகிறோம். in Jesus name we stand by the word Lord. thank you பா. எல்லா சூழ்நிலைகள் நீங்கள் மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். எல்லா ஃபினான்ஷியல் ப்ராப்ளமை நீங்கள் திருப்பி பெரட்டி போடுவதற்காக ஸ்தோத்திரம். எல்லா ரிப்போர்ட்ஸை நீங்கள் கேன்சல் பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் மத்தியில் இவருக்குள்ளே இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிற காட்டிலும் பெரியவர்னு சொல்லும்படி ஆண்டவரே we are like gods சொல்லும்படி நீங்கள் வைக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். அற்புதமும் ஆச்சரியம் செய்கிற தேவன் எல்லா ரிப்போர்ட்ஸையும் பெரட்டி
போடுகிற தேவன், எல்லா சூழ்நிலைகளை திருப்பி போடுகிற தேவனா எங்களோடு கூட நீங்க இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆச்சரியம் அற்புதங்கள் நடக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இனி உங்க வார்த்தையில நாங்க நிப்போம் ஆண்டவரே. எங்க பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் எதுவும் எங்களை அணுக முடியாது. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறீர். ஜெயத்தை கொடுத்திருக்கிறீர். அப்ரஹாமின் ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்திருக்கிறீர். பிசாசு திருடவும் கொள்ளும் அழிக்கும் வருகிறான், அவனுக்கு நாங்கள் இடம் கொடுப்பது இல்லை. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஐயோ, இதை ஏன் எனக்கு ஆண்டவர் அனுமதிச்சாருன்னு தெரியலையே, இது மூலியமா எனக்கு ஏதோ கத்துக் கொடுக்க போறாரு, என்னை தாழ்மைப்படுத்த போறார். ஒன்றும் கிடையாது. சிலுவையில் எல்லாம் செய்து முடித்தார். உன்னை குணமாக்கினார். பிசாசு அந்த பொய்யை சொல்லி உன் மேல வாழ நினைக்கிற அந்த மைண்ட் செட்டை மாற்றி கர்த்தருடைய சரீரம் இது என்று வேதம் சொல்லுகிறது. The body is for the Lord and the Lord is for the body ன்னு சொல்லி இருக்குது. இந்த சரீரம் கர்த்தருடையது. கர்த்தருடைய சரீரத்தில் எந்த சிக்னஸ் டிசீஸ்க்கும் இடம் இல்லை, எந்த பாவர்ட்டிக்கும் இடம் இல்லை, எந்த தரித்திரத்துக்கும் இடம் இல்லை. எல்லா ஆசீர்வாதத்துக்குரிய சரீரமா இது இருப்பதாக in Jesus name.